ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 4-5 நாளாக வந்து நான் வீடியோ போடல. ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து நான் வீடியோ போடல. இப்போ நான் எங்கே வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மை பீட்சாக்கு தான் வந்து நிற்கிறேன். ஸோ மை பீட்சா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கேகேஎஸ் ரோட்டில் கோண்டாவில் தாவடி சந்திக்கும் மினிவல் சந்திக்கும் இடையில தான் இந்த மை பீட்சா இருக்குது. ஸோ இங்கே ஏன் வந்தனான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. அது என்ன ஆஃபர்ன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஆஃபர்ன்ட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ஃபுட் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. அந்த 10 ஃபுட்டில் 4 ஃபுட் எடுத்தால் 2000. ஸோ 2000க்கு 4 ஃபுட் வந்து ஆஃபர் தான். ஸோ அந்த 10 ஃபுட் என்ன, அதில் நான் எடுக்க போகிற அந்த 4 ஃபுட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10 ஃபுட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ டிஸ்பிளேல. ஸோ அந்த 10 ஃபுட்டில் வந்து நான் எடுக்க போகிறது வந்து தம் சிக்கன் பிரியாணி உண்டு, அடுத்து வந்து சிக்கன் கொத்து உண்டு, மற்றது வந்து சிக்கன் பீஸா உண்டு, அடுத்த வந்து சாக்லேட் லாவா கேக் வித் ஐஸ்கிரீம். இந்த 4 தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ 2000 ரூபாய்க்கு இந்த 4 ஃபுட்டும் என்னை பொறுத்தளவுக்கு கேக்கே லாபம் தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2000 காசுக்கு 4 ஃபுட் எடுத்து சாப்பிட்றது யாழ்ப்பாணத்தில் கஷ்டம். ஸோ இங்கே வந்து இப்படி ஆஃபர் கிடச்சிருக்கு. அதனால் வந்து நான் ஆர்டர் பண்ண வந்து 4 தான். ஸோ அந்த 4 பேருட்டும் இன்றைக்கி வெளுத்து கட்டுறோம். ஸோ டேஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். மற்றது வந்து ஷொப்பை வந்து காட்ட இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்த டைம் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. ஸோ வெளியில் வந்து லைட்டிங் இல்லை, அதனால் வந்து காட்டெல்லாம் போயிட்டு ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்சா வந்துட்டு, கொத்து வந்துட்டு, மற்றது சாக்லேட் லாவா கேக் வித் ஐஸ்கிரீமும் வந்துட்டு, அதோட சேர்த்து எனக்கு சிரிப்பும் பெறுது. அடுத்தது வந்து தம் பிரியாணி வரணும். ஸோ தம் பிரியாணி வந்த பிறகு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். கைஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா தம் பிரியாணியும் வந்துட்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து பிரியாணி ரை பண்ணுவோம். பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிரும் கத்திரிக்காய் பிரெட் வந்திருக்காங்க பிரியாணிக்கு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் பிரியாணி ரை பண்ணுவோம். பிரியாணிக்கு வந்து முட்டை உண்டு, லெக் பீஸ் உண்டு வச்சுருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிரியாணியை வந்திருக்காங்க. ஸோ அதை ஏன் அவ்வளோத்தையும் தனியாக சாப்பிடலாம் தானே, அதனால் மிஞ்சினா வீட்டை கட்டி கொண்டு போவோம். அப்போ கை வச்சாலே ஆட்டி கரண்டியால் எடுத்து சாப்பிட்டா கொண்டு போகலாம் தானே. முட்டையும் எடுத்து வைப்போம். இப்போ வெளியெல்லாம் பார்க்குறேன் குறைநிக்காங்க. அப்படியே தயிர் இருக்கா ஊற்றி தயிரோட ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். சிக்கன் பிடிக்கல, நல்லா இருக்குது சிக்கன். ஆனால் சிக்கன் சொப்ட் இல்லை, அதனால் வந்து சிக்கன் சாப்பிட்றதா இல்லை. சிக்கன் இவங்களை வைப்போம். பிரியாணி உண்மையில் நல்லா இருக்குது. ஏன்னா இவ்வளவுமே 2000 ரூபா தான். ஸோ அதனால் வந்து உண்மையில் நல்லா இருக்குது. 2000 ரூபாய்க்கு இவ்வளவு வந்து பேர்த் தான். ஸோ அடுத்து வந்து நாங்கள் அதை வந்து பீட்சா ட்ரை பண்ணுவோம். ஸோ பீட்சா பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது பார்க்க. அன்னைக்கு ஓரமாக வைக்கிறேன். ஏன்னா இப்போ வச்சு சாப்பிடணுன்றது கஷ்டமாக இருக்குது பார்த்துட்டு. ஸோ பீட்சா வந்து மணியாக இருக்குது. கொஞ்சம் ஒன்றே மிஸ்ஸிங் ஜோஸ் மட்டும் மிஸ்ஸிங் சாப்பிடும். வேற பீட்சா வேற லெவலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பீட்சாவில் வந்து மேலே சீஸ் எல்லாம் அளவாகவே நல்லாவே இருக்குது. சிக்கன் எல்லாம் மேலே வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் நல்லாவே கொடுக்கும். 2000 ரூபாய்க்கு ஒரு பீட்சா வந்து கொத்துன்னு வந்து பிரியாணி வந்து ஐஸ்கிரீம் கேக் வித் ஐஸ்கிரீம் தரது ஆஃபர் தான். மணியாக ரெண்டு பேரில் இருக்குது. ஸோ ஐஸ் அடுத்தது வந்து கொத்து. கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தும் சாப்பிடணும். கொத்தும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு தொக்கு நான் சாப்பிடல.
என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த முத்து வந்து ஒரு எப்படி சொல்றேன்னு தெரியல, ஒரு சில்லி சில்லி இந்த டேஸ்ட், இந்த மிளகா அந்த டேஸ்ட் ரெண்டு சாப்பிடவே கெட்டில் அடிக்குது. வேற லெவலில் இருக்கு, உண்மையில கொத்து வேற லெவலில் இருக்கு, பனியா இருக்கு, பீட்சாவும் பனியா இருக்கு. அந்த மாதிரி பீட்சா வேற லெவலில் இருக்கு, கொத்தும் வேற லெவலில் இருக்கு. அடுத்து வந்து சாக்லேட் லாவா கேக் வித் ஐஸ்கிரீம். கைஸ் பாத்தீங்கன்னா சாக்லேட் லாவா கேக் வித் ஐஸ்கிரீம் வேற லெவலில் இருக்கு, உண்மையில மணியா இருக்கு, செமையா இருக்கு. பீட்சாவும் வேற லெவல், கப்பும் வேற லெவல், சாக்லேட் லாவா கேக் வித் ஐஸ்கிரீம் வேற லெவல். பிரியாணி ஒன்று தான் நான் அந்த நல்லா இல்லைன்னு சொல்லல, நாளிலையும் ஆளையும் பார்த்துட்டு பிரியாணி வந்தாகும். ஓகே ஃபைனலா வலிக்கிற போறேன், பில்ல கொடுத்து வலிக்கிற போறேன், கை வேற கழுவணும். மைக் பிட்சா லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல கேகேஎஸ் ரோட்ல கோண்டாவில் காவடி தந்துக்கு நெருவு தந்துக்கு இடையில தான் மைக் பிட்சா இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் வந்து மார்ச் 5ல இருந்து மார்ச் 11 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ டோட்டலா 10 போட்டு 4 புட் எடுத்தா 2000 ரூபாய். ஸோ அந்த 10 புட்ல எந்த நாளுமே எடுக்கலாம். ஸோ மற்ற புட்ல நீங்க எந்த நாலு சுட்டுமே எடுக்கலாம். ஸோ நான் எடுத்தது வந்து இந்த 4 புட் தான். 2000 தான் இல்லையாது கொமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், God bless you.